இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து தமிழ் தடம் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம். ரீசெண்டாக மே 17 இயக்கம் இந்தி எழுத்துக்களை அழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரயில் நிலையத்துல இருந்த இந்தி எழுத்துக்களை அழிச்சாங்க. அப்படி ஆர்ப்பாட்டத்தில் அவங்க ஈடுபட்டு இருக்கும் பொழுது அந்த இயக்கத்தினுடைய ஒரு தோழர் ரயில் முன் பாய்ந்து இப்போ கவலைக்கிடமாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. முதலமைச்சர் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் அவர் போய் மீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்றது? இப்போ அவங்க ஆக்சுவலா ஹிந்தி அழிப்புன்னு சொல்றாங்க, ஹிந்தி அழிப்பு போராட்டம்ன்றாங்க. அந்த அப்படி சொல்றதே ரொம்ப அபத்தமா இருக்கு. இன்னொரு மொழியை போய் நீங்க அழிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இன்னொரு மொழியை உங்களால அழிக்கவும் முடியாது. ஹிந்தி அழிப்பு போராட்டம் அப்படின்றாங்க. ஹிந்தி திணிப்பை நீங்க எதிர்க்கலாம். ஹிந்தி திணிக்கப்படுதுன்னா குறிப்பா அந்த இடத்துல நீங்க அந்த திணிப்பை வந்து நீங்க தடுத்து போராடலாம். ஆனா நீங்க ஹிந்தி அழிப்புலாம் இறங்கிட்டீங்கன்னா இது அரசியலே கிடையாது. இதெல்லாம் அபத்தமான விஷயம். இந்த அழிப்பு, ஒரு மொழியை நான் அழிச்சிருவேன், ஒரு இனத்தை நான் அழிச்சிருவேன், இப்படிலாம் யாரு பேசுவா? ஒருவேளை அந்த போர்டுல இருக்கிற வார்த்தையை அழிப்போம் அப்படின்றதுனால இந்தி அழிப்பு போராட்டம்னு அந்த மீன் பண்ணி வச்சிருக்காங்களா அவங்க? ஹிந்தி அழிப்புனா தவறு. ஓகே. இப்போ ஒரு போராட்டம் நீங்க நடத்துறீங்கன்னா வார்த்தைகளை ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா யூஸ் பண்ணணும். எனக்கு சில கம்யூனிஸ்ட் நண்பர்கள்லாம் தெரியும். அவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா ரொம்ப கவனமா வார்த்தைகளெல்லாம் அவங்க பயன்படுத்துவாங்க. ஹிந்தி திணிப்பை நீங்க எதிர்க்கலாம், ஆனா ஹிந்தி அழிப்புலாம் வந்துட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ரெண்டாவது, நீங்க போய் போர்ட்ல போய் பெயிண்ட்லாம் அடிக்கிறீங்கல்ல, அதுவுமே எனக்கு ஏதோ ரவுடிசம் மாதிரி தான் தெரியுது பார்த்தா. இப்ப மக்களோட சப்போர்ட்டோட, மக்களோட ஆதரவோட நீங்க ஒரு விஷயம் பண்றீங்கன்னா அது மக்களோட ஒரு விருப்பத்தை நீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்க, அதை செயல்படுத்தி காட்டுறீங்க, அது நல்ல விஷயம். ஆனா நீங்க ஒரு 5 யங்ஸ்டர்ஸ் போய்கிட்டு கையில ஒரு ஸ்ப்ரேயும் வச்சுக்கிட்டு அப்படி அடிச்சுட்டு நான் படுக்கு போயிட்டே இருப்பேன், மக்களுக்கும் உங்களோட செயல்பாட்டுக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லை, அப்ப அது ஏறக்குறைய ரவுடிசம் மாதிரி தான். இது இண்டிவிஜுவலிசம் வாங்கல, தனி மனிதனா நீங்க செயல்பட்டு இருக்கீங்க. நீங்க சொசைட்டியோட ஒரு வெளிப்பாடா உங்களோட அரசியல் செயல்பாடுகள் இல்லை. அதுவும் பிரச்சனையான ஒரு விஷயம். அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த போர்டெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்தது இல்லை, அங்கதானே இருந்தது. நான் காலேஜ் படிக்கும்போது நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்ல ஏறிதான், நான் ட்ரெயின்ல ஏறிதான் காலேஜுக்கு போவேன். அப்பயும் அதே போர்டு தான் இருந்தது. அது என்ன இப்ப திடீர்னு கண்ணுக்கு தெரியுது? எலெக்ஷன் கிட்ட வரும்போது என்னெல்லாமோ குட்டிக்காரன ஒருத்தங்களும் அடிக்கிறது. ஏன் இதை வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி பண்ணிருக்க முடியாதா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இப்ப விட மே 17 இன்னும் கொஞ்சம் பலமா இருந்தாங்க. இப்ப மே 17 இயக்கத்துக்குலாம் பெரிய செயல்பாடுகள்லாம் இல்லை, ரொம்ப பலவீனப்பட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு இதை விட இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க மே 17. அப்ப இன்னும் நல்லா அருமையா பண்ணிருக்கலாமே. இன்னைக்கு என்ன திடீர்னு அந்த தேவை ஏற்படுது? இன்னைக்கு ஏன் அந்த தேவை ஏற்படுதுன்னா பாஜகவை வம்பு கூப்பிடுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது பாஜக அப்புறம் இதை பேச ஆரம்பிப்பாங்க. அப்புறம் பாஜக வர்சஸ் திமுக அப்படின்ற மாதிரி நீங்க நரேட்டிவை கொண்டு போவீங்க. அதனால பாஜக உஷாரா இருக்காங்க. ரைட், நம்ம வாய் திறக்க கூடாது, அமைதியா இருந்து வேடிக்கை மட்டும் பார்ப்போம்னு அவங்களும் குவைட்டா இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனையில போய் இறங்கியாச்சுன்னா அது அதிமுகவுக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தும், எலெக்ஷன்ல பாஜகவுக்கும் அது பேக் ஃபயர் ஆகும். ஸோ அதனால நாங்க இந்த பிரச்சனை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கிறோம், இப்ப நாங்களும் இன்வால்வ் ஆக மாட்டோம்னு பாஜகவும் குவைட்டா இருக்காங்க. ஸோ இவங்களை பொறுத்தளவுல ஹிந்தி திணிப்பை எதிர்க்கணும், தமிழை நிலைநாட்டணும் அப்படின்றதெல்லாம் ஒண்ணு இவங்களுக்கு அக்கறை கிடையாது. இவங்களுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும். கவர்னர் இருந்தா எதனா பேசுவாரு, நரேட்டிவ் ஒண்ணு செட் பண்ணுவாங்க. இப்ப கவர்னரும் மாத்தி விட்டாங்க. ஆமா, அதனால இப்ப பாஜகவை வம்புகளுக்கெல்லாம் பாக்குறாங்க. அதாவது திருமுருகனோட ட்வீட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பாஜகவை சண்டை கூப்பிடுறாரு, வான்னு சண்டை கூப்பிடுறாரு, சண்டைக்கு வாடா அப்படின்ற மாதிரி. அவங்க எனக்கு இல்ல எலெக்ஷனை பார்ப்போமா இங்க வருவோமான்னு அவங்களும் குவைட்டா போயிட்டாங்க. இவர் வந்து எலெக்ஷன்ல பங்கு பெறாத ஒரு இயக்கம், அவங்க எலெக்ஷன்ல இருக்காங்க. ஆமா. சோ இவங்களுக்கு என்னன்னா, இப்ப ஹிந்தி திணிப்புன்ற இஷ்யூ எடுத்தாச்சுன்னா அது சிக்கல் தான். பாஜகவுக்கும் சிக்கல் தான், அதிமுகவுக்கும் சிக்கல் தான். ஹிந்தி திணிப்புன்னு வந்தாச்சுன்னா மக்கள் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தான் இருப்பாங்க டெஃபினட்டா. ஸோ அதனால அந்த இஷ்யூவை கரெக்டா எலெக்ஷன் நெருங்கும் போது அந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்க. பாஜக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதை பண்ணியிருந்தாங்கன்னா பாஜக ஏதாவது பேசியிருப்பாங்க, அதிமுக ரெஸ்பாண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, ஆனா பாஜக பேசியிருப்பாங்க. இப்ப கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை வந்து பண்ணும்போது பாஜக ரைட் நம்ம இப்போதைக்கு டச் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி பாஜகவும் விட்டாங்க.
ஸோ திருமுருகன் காந்தி என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாரு. எதிர்பார்த்த ரிசல்ட் இது வரைக்கும் ப்ரொடியூஸ் ஆன மாதிரி தெரில. ஆனால் எவ்வளவு ஈஸியாக பண்ணுறாங்க பாருங்க இதை. இப்போ என்டிகே காரங்க என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடுன்ற வார்த்தையை ஆட் பண்ணுறாங்க, பஸ்ஸில் ஸ்டிக்கர்லாம் ஒட்டுறாங்க. அப்போ இவ்வளோ ஃப்ரீயாலாம் அவங்க அனுமதிக்கல. இங்கே பாருங்க, இவர் பாட்டுக்கு போறாரு, ஸ்டேஷன்லாம் போய் ஸ்ப்ரே பண்ணுறாங்க, ஒரு 5-6 பேர் இருக்காங்க. இது ஏறக்குறைய ரவுடிசம் மாதிரி தான் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க ஒரு போராட்டத்தை எடுத்துட்டு போறீங்கன்னா முதல்ல மக்களை கன்வின்ஸ் பண்ணணும், மக்கள்கிட்ட அதை ஒரு கருத்துருவாக்கம் பண்ணணும், அதுக்கப்புறம் மக்களோட விருப்பத்தை நீங்க செயல்படுத்தணும். அப்ப நீங்க மக்களோட ஆதரவோட ஒரு இயக்கம் செயல்படுதுன்னா அது ஒரு போராட்டம், மக்கள் இயக்கம்னு அதை சொல்லலாம். நீங்க திடீர்னு எலெக்ஷனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்களா தன்னிச்சையா ஒரு முடிவு எடுக்கிறீங்க. இப்ப கரெக்டா நாங்க ஹிந்தியை எதிர்க்க போறோம், ஹிந்தி அழிப்புன்னு பேசுறீங்க, இறங்கி நீங்க பாட்டுக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னொரு 1 வாரம் கழிச்சு நீங்க ஸ்டாப் பண்ணிடுவீங்க. இது என்னது இது? ஒருத்தர் ரயில்ல வர குதிச்சிருக்காரு. ஆமா, அவருக்கு கிரிட்டிக்கலா இருக்காரு, சீரியஸா இருக்காரு, அவரு சீரியஸா இருக்காரு. எதுக்கு இதெல்லாம்? அப்படி நிஜமாவே உங்களுக்கு ஒரு பெரிய மூவ்மெண்டா அதை கொண்டு போகணும்னா எல்லாரோடையும் நீங்க கன்சல்ட் பண்ணி ஒரு சீரியஸான ஒரு முன்னெடுப்பை நீங்க கையில் எடுக்கணும். பட் அந்த மாதிரியான அக்கறைலாம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இது சிம்பிளான விஷயம் என்னன்னா, எலெக்ஷன் கிட்ட இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் அவங்கனால எந்த வகையில இங்க இருக்க அதிகார வர்க்கத்தை ஆதரிக்க முடியுமோ அந்த வகையிலலாம் அவங்களுக்கு சப்போர்ட்டா ஏதோ ஒண்ணு பண்றாங்க. ஸோ அந்த வகையில இந்த நண்பர்களும் ஏதோ ஒரு வகையில திமுகவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற விதத்துல இதை கையில் எடுக்கிறாங்க. இப்ப இதை மட்டும் பாஜக ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பாஜக வர்சஸ் டிஎம்கேன்னு வந்துடும். பாஜக உள்ள என்ட்ரானாங்கன்னா அடுத்த டிஎம்கே என்ட்ரு ஆவாங்க. இப்ப என்ட்ரு ஆக முடியாது. இப்ப வெறுமனே நாங்க மே 17 சப்போர்ட் பண்றோம்னு இறங்க முடியாது. பாஜக உள்ள என்ட்ரு ஆகிறாங்கன்னா அடுத்த திமுக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மே 17 ஓரமா உட்கார வச்சுக்கிட்டு பாஜக வர்சஸ் திமுக அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருவாங்க. இந்த மாதிரியான சண்டை போடுறது ஈஸி. ஊர்ல இருக்க மற்ற பிரச்சனைகளும் பேசப்படாம ஓரம் கட்டப்படும். ஆனா அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நடக்கல. அது காரணம் மே 17 ரொம்ப பலவீனப்பட்ட ஒரு அமைப்பா இருக்காங்க. ஸோ அதனால அவங்க எதிர்பார்த்த அந்த விஷயங்கள் செய்ய முடியல. ஹிந்தி எதிர்க்கிறது ஓகே, ஹிந்தி திணிக்கப்படும் பொழுது எதிர்க்க வேண்டியது புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனா திமுகவை பாதுகாக்க ஹிந்தி எதிர்க்கிறது அப்படின்றது மக்கள் கிட்ட அம்பலப்பட்டுருவாங்கல்ல. கண்டிப்பா அம்பலப்படுவாங்க. அதனாலதான் யாரும் கண்டுக்கல. ஏன்னா இவ்வளவு பிரச்சனை இருக்கும்பொழுது அது எதையும் அட்ரஸ் பண்ணாம ஹிந்தி எழுத்து அழிக்கிறேன் அப்படின்னா, இப்ப மே 17 என்ன ஒரு தமிழ் தேசிய அமைப்பு தானே. மே 17 ஒரு தமிழ் தேசிய அமைப்பு. அப்ப நீங்க திராவிடத்துக்கு எதிராக உங்களோட செயல்பாடுகள் என்ன, திமுக எதிர்த்து நீங்க இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டீங்க, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. சரி, திராவிடத்தை நீங்க எதிர்க்கலன்னே வச்சுப்போம். நீங்க ஆரியத்தை தான் எதிர்க்கிறீங்க, திராவிடத்தை எதிர்க்கல, ஏதோ ஒண்ணு உங்களுக்கு ஏதோ ஒரு ஐடியாலஜி இருக்குன்னு வச்சுப்போம். அப்படி பார்த்தா கூட இங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்கு இந்த 4 வருஷம். அதெல்லாம் எடுத்து என்ன பேசுனீங்க? இஷ்யூ பேஸ்டா பெருசா எந்த பிரச்சனைகளுக்கும் இவ்வளவு தூரத்துக்கு வீரியமா வெளியே ஆக்ரோஷமாலாம் செயல்பட்டது கிடையாது. ஆனா இப்ப பார்த்தோம்னா ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்தி அழிப்பு அப்படின்ற இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. இப்ப நான் பார்த்த விஷயம் என்னன்னா, திருமுருகன் காந்தி அவர்கள்கிட்ட நான் சொன்னேன்ல, இது அவங்களோட செயல்பாடு ஒரு ரவுடிசம் மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல, கொஞ்ச நாளாவே அந்த பிஹேவியரை பார்க்க முடியுது. பத்திரிகை அந்த பிரஸ் மீட்லயும் பாத்தீங்கன்னா மைக்கெல்லாம் தூக்கி போட்டுருவேன்னு பேசினது, அதெல்லாம் ஒரு பொலிட்டீஷியனோ ஒரு இயக்கத்தை நடத்துறவரோ பேசுற பேச்சு கிடையாது. அதெல்லாம் எப்பவுமே ஒருத்தருக்கு எப்ப ஒரு திமிருத்தனமும் அந்த ஒரு அதிகார துணியும் எப்ப வரும்னா, அதிகாரம் படைத்தவர்கள் உங்க பின்னாடி இருக்கும்போது அது வரும். நீங்க சாதாரண ஒரு ஆக்டிவிஸ்டா மக்களோட ஒரு பிரதிநிதியா இருக்கும்போது உங்களுக்கு அந்த துணி வராது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம அப்படி ரொம்ப திமிரா பேசணும்னா நம்ம எதிர்வினைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். நமக்கு இருக்கிறது பண பலமோ அதிகார பலமோ கிடையாது, மக்கள் ஆதரவு மட்டும்தான். ஸோ அதனால நம்ம நிதானமா எல்லாத்தையும் பண்ணணும். அதனாலதான் பெரிய பெரிய தலைவர்கள் பார்த்தோம்னா ரொம்ப திமிராலாம் பேச மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சாஃப்டா அமைதியா, ஆனா ஐடியாலஜில ஸ்டாண்ட்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதிகார பலம் இருக்கக்கூடிய அதிகார பேக்கப் இருக்கும்ல, அந்த தலைவர்கள் தான் பார்த்தோம்னா திமிரா பேசுவாங்க. அடிச்சிருவான் பிடிச்சிருவான்லாம் பேசுறது. ஏதோ ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு, நமக்கு பின்னாடி ஒரு பெரிய பேக்கப் இருக்குடா அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு. இது காட்டக்கூடிய விஷயமே என்னன்னா, மக்கள் கிட்ட இருந்து ரொம்ப தனிமைப்பட்டு போய் இவங்க எல்லாம் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு போராட்டம் நடத்துறாங்க, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நீங்க பண்றீங்க, அதை நான் ஏத்துக்கல, ஆனா நீங்க பண்றீங்க, அதுக்கு மக்களோட சப்போர்ட் என்னவா இருக்கு? ஜீரோ. இது ஒரு டிபேட்டா மாறி இருக்கா? உங்க ட்விட்டர்ல அக்கௌண்ட்ல மட்டும் தான் நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. இது ஒரு டிபேட்டா மாறல, ஒரு விவாத பொருளா மாறல. மக்கள் பெருசா எமோஷனலா இதுக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ நீங்க ஒரு ஒரு முயற்சி எடுத்து பாக்குறீங்க. ஆனா ஒரு காலத்துல அந்த இயக்கத்துக்கெல்லாம் மக்கள் பெரிய ஆதரவு கொடுத்தாங்க, பெரிய நம்பிக்கை வச்சாங்க அவர் மேலாம். ஆனா அதெல்லாம்
குறைஞ்சிக்கிட்டே வரும்பொழுதே தெரியுது. அவருடைய செயல்பாடு காரணமாக மக்கள் நம்பிக்கை இழந்துகிட்டு இருக்காங்க. ஆமா. உங்களுக்கு ஒரு இப்ப ஈழ பிரச்சனை நடக்கும்போது ஏதோ ஒரு வேலை பாக்குறீங்க நீங்க. ஆனா அதை தாண்டி தமிழ் மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குல்ல. நீங்க தமிழ்நாட்டுல ஒரு இயக்கமா தொடரணும்னா தமிழ்நாட்டு மக்களோட பிரச்சனைகளை எடுத்து அதை தமிழ் மக்களோட நின்று நீங்க போராடணும்ல. அப்பதான் தமிழ் மக்களுக்கு உங்களோட தேவை இருக்கும். நீங்க பாட்டுக்கு வேற ஏதோ ஒரு பெரிய கட்சியை காப்பாத்துறதுக்காக செயல்பட்டு இருந்தீங்கன்னா தமிழ் மக்கள் எதுக்கு உங்களை சப்போர்ட் பண்ணணும்? சோ அதுதான் இங்க சிக்கல். இவங்களுக்கு பெரிய அரசியல் செயல்பாடு இல்லை. இப்ப கரெக்டா எலெக்ஷன் கிட்ட வரும்போதுதான் இவங்களோட அரசியல் செயல்பாடெல்லாம் வர ஆரம்பிக்குது. அதை பார்த்தோன்னே நமக்கு தெரியும் இது ஒன்றும் பெரிய புத்திசாலித்தனம்லாம் வேண்டாம். எந்த ஒரு தமிழன் பார்த்தாலும் அவருக்கு தெரியும் எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்படிலாம் ஸ்டண்ட் காட்டுறாங்கனாலே எலெக்ஷனோட தான் அதை கம்பேர் பண்ணுவாங்க. நீ எலெக்ஷன் டைம்ல நல்ல விஷயமே பண்ணாலும் பெருசா பாசிட்டிவா பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஏதோ ஒரு அஜெண்டா இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. இப்ப இது ஒன்றும் பெரிய ஒரு இன்னைக்கு நடக்கிற விஷயம் இல்லை. இப்ப இந்த போர்டுல எல்லாம் போய் ஹிந்தி அடிக்கிறீங்க. ஏன்னா நேத்தா ஹிந்தியில பெயிண்ட் பண்ணாங்க. நான் சொன்ன மாதிரி நான் காலேஜ் படிக்கும் போதுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இப்படிதான் இருந்திருக்கும். எல்லா இடத்துலயும் ஹிந்தி எழுத்துக்கள் தான் இருந்திருக்கும். இப்ப திடீர்னு என்ன கரெக்டா எலெக்ஷனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஞான உதயம் வருது. ஸோ அப்போ உங்களுக்கு களத்துல நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் இருக்கு, பெண்கள் சேஃப்டி, ட்ரக்ஸ், அதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் மடைமாற்றம் பண்ணுவதற்கு எமோஷனலான ஒரு இஷ்யூ வேணும். மக்களை எமோஷனல் ஆகணும். எமோஷனல் ஆகிட்டு ஹிந்தியா தமிழான்னு மோதிட்டு இருக்கணும். ஏதோ ஒரு பல்ட்டி அடிச்சு பாக்குறீங்க. ஆனா எலெக்ஷன் ஃபீவர் இருக்கும்போது இதெல்லாம் செல்லுபடி ஆகாது. நிஜமாவே உங்களுக்கு அக்கறை இருந்தா நீங்க முன்னாடியே பண்ணிருப்பீங்க. திடீர்னு திருமுருகன் காந்தி அவர்களுக்கு இப்போ கோபம் வருது. அதே போல கமலஹாசன் அவர்களுக்கும் திடீர்னு கோபம்லாம் வந்துருச்சு. இந்த பெண்கள் பாதுகாப்பு குறித்து அவர் மகாநதியோடைய டைலாக்லாம் இன்ஸ்டலத்துல போட்டிருக்காரு. நான் அப்பவே சொன்னேன், ஆனா அந்த சூழல் இப்பவும் மாறல. கோவப்படணும் மனிதர்கள், மக்கள் கோவப்பட்டா மட்டும்தான் இது போல விஷயங்கள்லாம் குறையும் அப்படின்னா பதிவுகள் போட்டிருக்காரு. பயங்கரமா ட்ரோல் ஆகிட்டு இருக்குது. எப்படி பாக்குறீங்க கமலஹாசன்? நம்ம சாமானியர்கள் நம்ம லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் இருக்குன்றத பேப்பர்ல படிக்கிறோம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றத பேப்பர்ல படிக்கிறோம், ட்ரக் கலாச்சாரம் இருக்குன்றத பேப்பர்ல படிக்கிறோம். இதெல்லாம் நம்ம பேப்பர்ல படிக்கும் போது நமக்கு கோபம் வருது, நம்ம கோவப்படுறோம், வருத்தப்படுறோம், இதெல்லாம் நம்ம பண்றோம். அதுக்கு மேல நம்மளால எதுவும் பண்ண முடியாது சாமானியர்கள். அதனால அதோட நம்ம நிறுத்திக்கிறோம். நீங்களும் அதோட நிப்பாட்டிக்க கூடாது. நீங்க ஒரு அரசியல் கட்சியோட தலைவர். நீங்களும் மகாநதி படத்துல நீங்க பட்ட மாதிரி கோவப்படுறது, வருத்தப்படுறது, அதோட நிப்பாட்டுறதுன்னா எதுக்கு உங்களுக்கு ஒரு கட்சி? நீங்களும் என்ன மாதிரி ஒரு சாமானியனாவே இருக்கலாமே. சோ நீங்க வெறுமனே சங்கடப்படுறதை தாண்டி, கோவப்படுறதை தாண்டி அரசியல் ரீதியா செயல்படணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அரசியல் ரீதியா செயல்படணும்னா யாரோட நீங்க இருக்கீங்களோ அவங்கள கேள்வி கேட்கணும். அதை பண்ணாம கமல்ஹாசன் ஐயா அவர்கள் என்ன பண்றாரு? நம்மள மாதிரி அவரும் கோவப்படுறாரு. கேள்வி எப்படி கேட்க முடியும்? அவங்க கொடுத்த எம்பியில தானே இன்னைக்கு அவர் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்ப பேசுறாருல, கோவம் வருதான். மக்களும் அது கூட கோவப்படணும். இந்த கோவம் இப்ப ஏன் வருதுன்னா, இப்ப சீட் ஷேரிங் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கே சீட் கம்மியா தான் கொடுப்போன்றாங்க. வைகோவுக்கு 4 சீட் ஆக்கிட்டாங்க. அநேகமா எம்என்எம்க்கு சீட்டே கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கோவம் அதனாலதான் வருது. இந்த கோவம் அந்த சம்பவத்தால வரல. ஏன் அந்த 4 வருஷம் இந்த கோவம்லாம் வரலையே? படம்லாம் பண்ணீங்கல்ல, ஒரு 3-4 வருஷம் வாயே திறக்கல. கமல்ஹாசன் என்னன்னாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் தான் ஸ்லோவா வெளியே வர்றாரு. வெளியே சில அரசியல் செயல்பாடுகள் எல்லாம் ஈடுபடுறாரு. இன்னைக்கு அந்த அரசியல் செயல்பாடுகள் எல்லாம் கோவப்படுற அளவுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு இந்த கோவம் ஏன் இன்னைக்கு வருதுன்னா, இப்ப சீட் ஷேரிங் பேச்சுகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. சீட் ஷேரிங் பேச்செல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது திமுகவுக்கு அழுத்தம் ஒரு சைட்ல. குறிப்பா தூத்துக்குடியில அந்த பெண்ணுக்கு நடந்த அவலம் இருக்கு பாருங்க, அதை எடுத்து எதிர்கட்சிகள்லாம் இப்ப பேசுறாங்க. கனிமொழி அவர்களை நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க ஒரு வகையில பாராட்டணும், டைரக்டா போனதை பாராட்டணும். பட் அவங்கள கேள்வி கேட்கிறாங்க. இபிஎஸ் அவர்கள் அதை கையில் எடுக்கிறாரு, பிஜேபி கையில் எடுக்கிறாங்க. இந்த டைம்ல கமல்ஹாசன் அவர்கள் ரொம்ப சாஃப்டா ஒரு அழுத்தத்தை திமுக மேல போடுறாரு. நானும் ஒரு சின்ன அழுத்தத்தை உங்க மேல போடுவேன், உங்க பேரையே சொல்லாம லைட்டா எக்ஸ்ட்ரா ஒரு பஞ்ச் வைப்பேனா அப்படின்னு வச்சு பாக்குறேன். புரியாத மாதிரி பதிவு என்னால போட முடியும். ஆமா. சோ இது மக்கள் மேல இருக்க அக்கறையில அவர் போடல. மக்கள் மேல நிஜமாவே அக்கறை இருந்திருந்தா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த 4 வருஷத்துல நடந்திருக்கு. ஏகப்பட்ட விக்டிம்ஸ். அவங்க எல்லாத்துக்கும் இதே மாதிரி நீங்க நின்றுக்கலாம், குரல் எழுப்பியிருக்கலாம் நீங்க. ஆனா நீங்க அதெல்லாம் எதுவும் பண்ணாம இன்னைக்கு கரெக்டா சீட் ஷேரிங் நடந்துட்டு இருக்கும் போது நீங்க எடுத்து பேசுறீங்க. இதுல ஒரு வகையில நான் கமல்ஹாசன் அவர்களை பாராட்டுவேன். சீட் ஷேரிங் பிரச்சனை இருக்கும் போதும் காங்கிரஸ் பார்ட்டி இஷ்யூ எடுக்கல.
காங்கிரஸ் பார்ட்டி அரசியல் தான் பண்ணாங்க. அப்பவும் நாங்க கூட்டணியை முறிப்போம் தான் பேசினாங்களே தவிர இஷ்யூவை எடுத்து திமுக மேல அழுத்தம் போடல. காங்கிரஸ் பார்ட்டி நினைத்திருந்தால் முக்கியமான நிறைய இஷ்யூஸ் எடுத்து திமுக மேல அழுத்தம் போட்டிருக்கலாம். இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, இந்த பிரச்சனைகள்லாம் நீங்க சரியா தீர்வு கொடுக்கணும், நாங்க களத்துக்கு வந்து போராடுவோம். சீட்டு தான் உங்களோட எண்ணம். ஆனா அதை கூட நீங்க அரசு மேல இஷ்யூ பேஸ்ட் அழுத்தம் போட்டு நீங்க சீட்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கலாம். அதை காங்கிரஸ் பார்ட்டி பண்ணல. உயிரே போனாலும் நாங்க நல்ல அரசியல் பண்ண மாட்டோம், மக்களுக்கான அரசியலை நாங்க கையிலே எடுக்க மாட்டோம்ன்றதுல காங்கிரஸ் பார்ட்டி தெள்ள தெளிவா இருந்தாங்க. ஆனா கமல்ஹாசன் அந்த வகையில பாராட்டணும். சீட்டு தான் எண்ணமா இருந்தாலும் நோக்கமா இருந்தாலும் அத ஒரு இஷ்யூ, மக்கள் பிரச்சனையை கையில எடுத்து அதை பயன்படுத்தி அந்த சீட்டை வாங்க முயற்சி பண்றாரு. அதனால கமல்ஹாசன் அவர்கள் இப்ப மெதுவா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். அவருக்கு தெரியுது சுத்தி இருக்கவங்களுக்குலாம் சீட் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு கமல்ஹாசனுக்குலாம் சீட்டே கொடுக்க கூடாது. அப்படியே கொடுக்குறாங்கன்னா மேபி கமல்ஹாசனுக்கு ஒரு நேஷனல் பிரசன்ஸ் இருக்கு, நேஷனல் லெவல்ல திமுகவோட ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி யூஸ் பண்ணலாம், ஒரு அன்அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி யூஸ் பண்ணலாம். திமுக பேச விரும்புற விஷயங்களை கமல்ஹாசனை விட்டு நேஷனல் லெவல்ல பேசலாம். ஏன்னா சில செய்திகளை நீங்க நேஷனல் லெவல்ல கொண்டு போகணும்னு நினைப்பீங்கல்ல, அந்த வேலைகளை கமல்ஹாசன் வச்சு பண்ணலாம். குறிப்பா ராகுல் காந்தி எல்லாம் கமல் அட்டாக் பண்ணாரு பாருங்க, இந்த சீட் ஷேரிங் போயிட்டு இருக்கும்போது. அது கமல் கரெக்டான ஆளு. அதை வேற ஏதாவது லோக்கல் லீடர் பேசினா பெருசா இருந்திருக்காது, நார்த்ல அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஆனா கமல் வந்து அப்படி பேசுறாருன்னா, நாங்க ஸ்டாலின் அவர்களை பிஎம் கேண்டிடேட் மாதிரி நாங்க தயார் பண்ணுவோம் அப்படின்னு கமல் பேசுறாருன்னா அது பெரிய நியூஸ். அங்க இந்தியா அலையன்ஸ்குள்ள பிரச்சனை இருக்கு, திமுக ராகுல கழட்டி விட பாக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் கிரியேட் ஆகும். கமல் பேசினா அதுக்கு ஒரு வெயிட்டேஜ். கமலுக்கு அதை தாண்டி கட்சிலாம் ஒன்றும் கிடையாது, கட்சியும் கிடையாது, தொண்டர்களும் கிடையாது, செகண்டரி லெவல் லீடர்ஸும் கிடையாது. ஸோ அதனால திமுக இதெல்லாம் பார்ப்பாங்க. உங்களுக்கு ஒரு சீட்டை கொடுத்து அப்புறம் நாங்களே களத்துல இறங்கி வேலை பார்க்கறதுக்கு நாங்களே அந்த சீட்ல நின்று ஜெயிச்சுட்டு போயிடலாம். ஒரு எலெக்ஷன் நின்று ஜெயிக்கணும்னா கொஞ்சமாவது உங்களுக்கு ஒரு அடித்தளம், கட்டமைப்பு இதெல்லாம் வேணும். அதெல்லாம் எம்என்எம்க்கு ஒன்றும் கிடையாது. எல்லா கட்சியும் வந்து இப்போ விருப்ப மனு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, தொண்டர்கள்லாம் வாங்கி ஃபில் பண்ணி விருப்ப மனு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் நீதி மையத்தில் அப்படிலாம் நடக்கவே மாட்டேங்குது. அப்படி ஒரு இந்த மாதிரியான ஒரு அரசியல் நிகழ்வுலாம் நடக்கவே மாட்டேங்குது. முதல்ல சீட்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியணும்ல. இப்ப எனக்கு தெரிஞ்ச நெகோசியேஷன் என்னவா போயிட்டு இருக்குன்னா, 0 சீட்டா மற்றவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க, சரி இப்ப கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு 5 கொடுப்போம்னு பேசிட்டு இருக்காங்கன்னு செய்தி வருது. சிபிஐஎம் பொறுத்தளவுல 10 கேட்கிறோம், 2 டிஜிட்ல நாங்க கேட்கிறோம் சிபிஐஎம் சொல்றாங்க. எனக்கு என்னவோ இங்க நெகோசியேஷன் என்னவா இருக்கும்னா 0வா 2வான்னு இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க 0ல இருந்து ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா எனக்கு லாஜிக்கலா எனக்கு பார்க்கும்போது எங்களுக்கு சீட் கொடுக்கறதுல பிரயோஜனமே இல்லை. ஓகே, ராஜ்யசபா சீட் கொடுத்தாங்கன்னா ஓகே, நீங்க கண்டெஸ்ட் எல்லாம் பண்ணாம நீங்க பாட்டு கம்ஃபர்டபுளா உட்காந்து ஜெயிச்சுட்டு போறீங்க, உங்களுக்கு வசதியா இருக்கும். இங்க நீங்க களத்துல இறங்கி ஓட்டு வாங்கணும், வேலை பார்க்கணும். உதயசூரியன் சிம்பிள்ல கொடுத்து விட போறாங்க. சரி கொடுக்குறாங்க, வேலை பார்க்கறது யாரு பார்ப்பாங்க? திமுக தான் பார்ப்பாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன காண்டு இருக்கும், இவருக்கு போய் நாங்க வேலை பார்க்கணும்னு எவ்வளவு கடுப்பு இருக்கும். இவர் ஒரு கட்சி இருக்கு, ஒருத்தங்க கூட கீழே இல்ல, இவங்களுக்கு நாங்க சின்னத்தை கொடுக்கணும், நாங்க களத்துல இறங்கி வேலை பார்க்கணும், நாங்க காசையும் இன்வெஸ்ட் பண்ணணும், ஜெயிச்சுட்டு மட்டும் அவங்க போவாங்க. இது எவ்வளவு கடுப்பேற்றும் அவங்கள. ஸோ அதனால அப்படி நிறைய கட்சி திமுக இருக்குல்ல. நான் வந்து இப்ப கம்யூனிஸ்டுகள்னாலும் சரி காங்கிரஸ்னாலும் சரி இது ஓரளவுக்கு நடக்கும். கண்டிப்பா நமக்கே தெரியும், டொனேஷன்லாம் வரும். டொனேஷன்றது ஒரு நல்ல வார்த்தை, நம்ம அப்படி யூஸ் பண்றோம், டீசென்டான ஒரு வார்த்தை. எலெக்ஷன் முன்னாடி டொனேஷன் கொடுப்பாங்க, களத்துல இறங்கி நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் இருக்கு. ஆனா அதை தாண்டி அந்த கட்சிகளுக்கு ஒரு 50% வேலை பார்க்க முடியும். காங்கிரஸ் பார்ட்டியால ஒரு 50% அவங்களுக்கும் வேலை பார்க்க முடியும். கம்யூனிஸ்டுகளுக்கு ஓரளவுக்கு ஒரு கேடர் பேஸ் உண்டு. ஒரு காலத்துல ஓட்டுல நல்ல ஸ்ட்ராங்கான கேடர் பேஸ் உண்டு, இன்னைக்கும் ஓரளவு கேடர் பேஸ் இருக்கும். விசிகேவுக்கு சொல்லவே வேண்டாம், ஓரளவுக்கு நல்ல கேடர் பேஸ் இருக்கும். இவங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க களத்துல. இவங்களுக்கு கட்சி கட்டமைப்பு ஒன்றும் கிடையாது பெருசா. ஸோ அதனால பேசிக்கான கட்டமைப்பே இல்லாத ஒரு கட்சிக்கு நீங்க சீட்ஸ் கொடுக்கறதுன்றது ரொம்ப கஷ்டம். இப்ப கம்யூனிஸ்டுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க அவங்களுக்கு ஒரு ஓட் பேஸ் இருக்கும். எல்லா தொகுதியிலையும் ஒரு 1% என்னமோ அவங்களுக்கு ஓட் பேஸ் இருக்கும். எல்லா தொகுதியிலையும் ஆட்கள் இருப்பாங்க, கம்யூனிஸ்டுகள் இருப்பாங்க. இப்ப எப்படி என்டிகேவுக்கு எல்லா தொகுதியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி கம்யூனிஸ்டுகள் எல்லா தொகுதியிலையும் இருப்பாங்க. அதே மாதிரி காங்கிரஸும் அதே மாதிரி தான், எல்லா தொகுதியிலும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க காங்கிரஸ்காரங்க. ட்ரெடிஷ்னல் காங்கிரஸ் ஆட்கள் இருப்பாங்க. சவுத்ல அஃப்கோர்ஸ் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, மைனாரிட்டி ஓட்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும், கிறிஸ்டின் ஓட்ஸ். அதை தாண்டி எல்லா தொகுதியிலும் காங்கிரஸுக்கு ஒரு சின்ன ஒரு ஓட் பேஸ் இருக்கும். ட்ரெடிஷ்னலா ஸ்ட்ராங்கான காங்கிரஸ் சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. இன்னைக்கும் பாருங்க, மீடியாலாம் பாத்தீங்கன்னா சில பத்திரிகையாளர்களுக்கு ஒரு காங்கிரஸ் சாஃப்ட் கார்னர் இருக்கும். காங்கிரஸ் பெருசா பணத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ற ஆட்கள்லாம் கிடையாது. ஆனாலும் காங்கிரஸ் மேல அந்த பழைய ஒரு பற்று,
அந்த பழைய ட்ரெடிஷன் மேல ஒரு அக்கறை அதெல்லாம் இருக்கும் கொஞ்சம் பேருக்கு. இங்க இவங்க என்ன டேபிள் கொண்டு வருவாங்க? நீங்க உங்க சைட்ல இருந்து எதுவுமே பண்ணாம எல்லாமே திமுக பண்ணணும்னா அது ரொம்ப கஷ்டம். எம்என்எம் வந்து ஒரு எலெக்ஷனுக்கான கட்சி கிடையாது. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல நின்னீங்க, ஓட்டு வாங்கினீங்க, அது மாற்றுலாம் பேசி வாங்கினீங்க. இப்ப அந்த ஓட்டு உங்க கையில கிடையாது. அப்ப இப்ப திமுக ஓட்டை நம்பிதான் நீங்க இருக்கீங்க. கமல்ஹாசன் திமுகவுக்கு என்ன டெலிவர் பண்றாருன்னா ஸ்போக்ஸ் பர்சனா செயல்படலாம், கமல்ஹாசனோட இமேஜை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு சீட்ஸ் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அதுவும் சீட்ஸ் பெரிய பற்றாக்குறையில இருக்கு இன்னைக்கு. ஓகே, கம்யூனிஸ்டுகளுக்கே குறைக்க போறாங்களா இன்னைக்கு? வந்து காலைல கம்யூனிஸ்டுகளுக்கே குறைக்க போறாங்களா? கம்யூனிஸ்டுகளுக்கே குறைக்க போறாங்க. அவங்களுக்காச்சும் நீங்க சொன்ன மாதிரி கேடர் பேஸ் இருக்கு, கொஞ்சமாச்சு இருக்கு. ஸோ சண்முகம் இன்னைக்கு காலையில கோவப்பட்டாரு. இதே இக்கட்டான சூழல்ல தான் வந்து திமுக காங்கிரஸ் கூட சீட்டு கொடுக்குறாங்க, தேமுதிக உள்ள கூட்டு வந்து அவங்களுக்கும் சீட்டு கொடுக்குறாங்க. இக்கட்டான சூழல் இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கும்பொழுது எங்களுக்கு கொடுக்கறதுல என்ன? ஒருவேளை குறைக்கிறாங்க அப்படின்னா நாங்க உடனடியாக எங்களுடைய உயர்மட்ட குழுவை கூட்டி ஆலோசனை நடத்துவோம், நடத்தி முடிவுகள் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரொம்ப ஒரு சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ரைட், இப்ப திமுக சீட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, 3 சீட் தான் கொடுப்போன்றாங்க. கம்யூனிஸ்டுகள் அவங்க சொன்ன மாதிரியே உயர்மட்ட குழுவை கூட்டி ஒரு மீட்டிங் நடத்திட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கூட்டணில இருந்து விளையிடுவாங்க. அப்படியே விளையிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? விலைக்கு என்ன பண்ணுவாங்க? சசிகலா வெளில இருக்காங்க, ராமதாஸ் அவர்கள் வெளில இருக்காங்க, கம்யூனிஸ்டும் அப்புறம் வெளில வந்து தனியா நிக்கணும். அதுக்கு ரெடியா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க கிட்ட பெரிய ஆப்ஷன்ஸ் கிடையாது கம்யூனிஸ்டுகளுக்கு. இன்ஃபேக்ட் இந்த கட்சிகள் எல்லாம் இப்படிதான் நடத்தணும். இந்த 4 வருஷம் நீங்க என்ன பண்ணீங்க? இப்போ நான் கேட்டேன்னா இல்ல நாங்க அதை பண்ணோம் இதை பண்ணோம்னு ஏதாவது சொல்லுவீங்க. நான் சிம்பிளா சொல்றேன், ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி கம்யூனிஸ்டுகள் செயல்பட்ட மாதிரி இப்ப செயல்பட்டாங்களா? 15 இயர்ஸ் போவாதீங்க, ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. சரி, 5 இயர்ஸ் முன்னாடி போயிடும். அந்த இதுல செயல்பட்டோம். 16 to 21 கம்யூனிஸ்டுகள் எப்படி செயல்பட்டாங்க அந்த மாதிரி நீங்க இப்ப செயல்பட்டீங்களா? பாட்டுலாம் பண்ணாங்க, என்னென்னமோ பண்ணாங்களே. நம்ம பாட்டு பாடினவரெல்லாம் இப்ப என்ன நேரம்னே தெரியல. திமுக ஆதரவான பாட்டுகள் பாடிக்கிட்டு இருக்காரு. ஓ, அதனால நமக்கு வந்திருக்காது. சோ இப்ப நீங்க அமைதியா இருந்திருக்கீங்க இவ்வளவு நாள் நீங்க அமைதியா இருந்தது எதுக்காக? திமுகவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டுறக்கூடாது, திமுகவுக்கு சங்கடம் ஏற்பட்டுறக்கூடாது, திமுக தலைமையை கோவப்படுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக தானே இவ்வளவு பக்குவமா இவ்வளவு நாள் நீங்க அமைதியா இருந்தீங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து நீங்க திமுகவை நம்பி அப்படி நம்ம பக்குவமா திமுக இருந்தா நமக்கு லாபம் கிடைக்கும் தான் நீங்க அமைதியா இருந்தீங்க. இன்னைக்கு திமுக உங்களுக்கு ஒண்ணும் கொடுக்க மாட்டோம்ட்டாங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும், இப்படி பண்ணாதான் புரியும். உங்க வேலையை நீங்க செய்யணும். உங்க வேலையை செஞ்சு மக்களோட நன்மதிப்பை பெற்று அதை பலமா வச்சு நீங்க திமுக நெகோசியேட் பண்ணணும். இல்ல நான் திமுகவுக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பேன், திமுக எதிர்த்து நான் எதுவும் பேசிட மாட்டேன், திமுகவுக்கு விசுவாசமா இருந்தா எங்க முதலாளிகள் எங்களுக்கு நல்லா எங்களை கவனிச்சுப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு இப்படிதான் நடக்கும். இது தேவை. அப்பதான் நாளைக்கு தெரியும் உங்களோட எஜமானர்கள் திமுக எல்லாம் மக்கள்ன்றது உங்களுக்கு அப்பதான் தெரியும். நீங்க திமுக கிட்ட விசுவாசமா இருக்கக்கூடாது, மக்கள்கிட்ட தான் விசுவாசமா இருக்கணும். திமுக கிட்ட நீங்க ரொம்ப விசுவாசமா இருந்து இப்ப என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு? சீட்டை கம்மி பண்ண போறாங்க. மக்கள் சப்போர்ட்டும் போயாச்சு உங்களுக்கு. மக்களும் இப்ப உங்களை நம்ப மாட்டாங்க. 5 வருஷமா நீங்க ஒன்றும் பண்ணல. அதனால இது இப்படிதான் இருக்கணும். நீங்களாம் சீட்ஸ் கொடுக்க கூடாது. சீட்ஸ் கொடுக்கலனாலும் வெளில போக முடியாது. 5 சீட் கொடுத்து 5 சீட்டு உட்கார வைக்க முடியும் உங்களால. அப்படி உட்கார வைக்கிறாங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து அவங்களுடைய அவங்க மீது எப்படி நம்பிக்கை இருக்கும்? நம்பிக்கை இருக்கக்கூடாதுங்க. ஓட்டுல எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்? நம்பிக்கை இருக்கக்கூடாதுங்க இவங்க மேலாம். எதுக்கு திமுக கம்யூனிஸ்டுகள் மேலாம் மக்கள் நம்பிக்கை வைக்கணும்? கம்யூனிசம் என்ன மாதிரியான கொள்கை? நீ மார்க்ஸ் நினைவு நாள் நினைக்கிறேன். அப்ப பேசுறதுக்கான கரெக்டான நாள் தான் இன்னைக்கு. நீங்க கம்யூனிஸ்ட் திமுகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க. எந்த கொள்கை கோட்பாடு எதுவும் இல்லாம அவங்களோட கூட்டணி வைக்கிறீங்க. அது போக அவங்களோட டொனேஷன்லாம் வாங்குறீங்க. அது போக நீங்க அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாவும் இருக்கீங்க. அப்புறம் நீங்க என்ன கம்யூனிஸ்ட்? அப்புறம் எதுக்கு மக்கள் உங்களை நம்பணும்? இதெல்லாம் திமுகவுக்கு தெரியும். இந்த ஓட்டு டிரான்ஸ்பர் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். தேவையில்லை, அவங்களெல்லாம் சுருக்கிட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தோம்னா ஒரு பாயிண்ட்ல வந்து பெரிய திராவிட கட்சிகள் பலவீனப்பட்டாங்க, சிறிய கட்சிகள் நிறைய பெருசா பலம் பெற்றாங்க. இப்ப அது ரிவர்ஸ்ல நடக்குது. சிறிய கட்சிகள்லாம் சுருங்கிக்கிட்டே இருக்காங்க, பலவீனப்பட்டே இருக்காங்க. திமுக பலம் பெற ஆரம்பிச்சுட்டாங்க, ஒரு மொனோபோலியை நோக்கி போகுது. ஒரு காலத்துல மொனோபோலி உடைக்கப்பட்டு சிறிய கட்சிகள் கவுண்டர் பேலன்ஸா இருந்தாங்க. இன்னைக்கு சிறிய கட்சிகள்லாம் சுருங்கி பலவீனமாகிக்கிட்டே இருக்காங்க. திமுக ஒரு மொனோபோலி மாதிரி மாறிட்டு இருக்காங்க. இது நடக்கதான் செய்யும். நீங்க தான் அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க.
நீங்க திமுக விசுவாசமா இருந்தீங்கன்னா இப்ப புரிஞ்சுக்குங்க, விசுவாசமா இருந்திருக்க கூடாதுங்க அப்படின்றத இப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்க. இவங்க சொல்றாங்க ஏடிஎம்கே கூட்டணி வந்து பெரிய முரண்பாடோடு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ சொல்றாங்க. ஆனா எனக்கு திமுக கூட்டணி தான் பயங்கர முரண்பாடுல இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க திமுகவும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் ஒரே கூட்டணியில இருக்காங்க, பிஜேபியை வீழ்த்துவோம் அப்படின்றாங்க. அப்படியே போய் கேரளாவுக்கு போனீங்க அப்படின்னா ராகுல் பேச வந்து கம்யூனிஸ்டுகளும் பிஜேபியும் கைகோர்த்து செயல்படுறாங்க, அது சிஜேபி அப்படின்னு வந்து இருக்கு, கம்யூனிஸ்டுகளும் பிஜேபி ஒன்னா இருக்காங்க அப்படின்னு கேரளால ராகுல் பேசுறாரு. இது ஒன்றும் பெரிய புதுசு இல்லைங்க. வெஸ்ட் பெங்கால் அப்படிதானே பண்றாங்க. கம்யூனிஸ்டுகள் யாரோட சேர்ந்து செயல்படுறாங்க, வெளியில அது பெருசா காட்டிக்க மாட்டாங்க. கிரவுண்ட்ல போனா அவங்க கம்யூனிஸ்டுகள் பிஜேபியோட தான் க்ளோஸா இருக்கிறது நிறைய இடங்கள்ல. அது காரணம் என்னன்னா, அப்படி இருந்தாதான் அவங்களுக்கு டிஎம்சியை கவுண்டர் பண்ண முடியும். அது இப்ப நீ கம்யூனிஸ்டுகள் பெருசா சுருங்கிட்டாங்க, ஒரு வழி கிடையாது. மம்தா காலி பண்ணிடுவாங்க அவங்கள. ஸோ அதே மாதிரி இங்கேயும் அவங்களுக்கு லோக்கல் கம்பல்ஷன்ஸ் இருக்கு. பாஜகவோட அவங்க ஏதோ ஒரு வகையில ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் அவங்க செயல்பட்டு ஆகணும். ஸோ ராகுல் அதை சொல்றாரு. பட் அதை தாண்டியே கம்யூனிஸ்டுகள் முதலாளிகளோட கூட்டணி வைக்கிறது, காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி வைக்கிறது, இதெல்லாம் வேடிக்கையா தானே இருக்கு. காங்கிரஸ் எப்படி திமுகவோட கூட்டணி வைக்கலாம்? அப்ப காங்கிரஸும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க, திமுகவும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு காங்கிரஸ் ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. காங்கிரஸ் நேஷனல் பார்ட்டி மாதிரி இன்னைக்கு பெருசா இல்ல, ஒரு பவர்ஃபுல்லான நேஷனல் பார்ட்டியா இல்ல. அதனால தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் வழியா வரக்கூடிய பாதிப்புகள் இப்ப பெருசா இல்ல. இப்ப காங்கிரஸ் பார்ட்டி பவர்ஃபுல்லான ஒரு நேஷனல் பார்ட்டியா இருந்தாங்கன்னா அவங்க வெளியே தமிழ்நாட்டுக்கு பயங்கரமான பாதிப்புகள்லாம் வரும். இப்ப அந்த விஷயம் இல்ல. சோ அந்த லோடு வந்து இன்னைக்கு திமுகவுக்கு கிடையாது. இல்லாட்டி நீட் மாதிரியான ஒரு பிரச்சனை வருதுன்னா திமுகவுக்கும் பிரச்சனை வரும். இல்லாட்டி 2009 நடந்த மாதிரி காங்கிரஸ் பார்ட்டி ஏதாவது ஒரு தவறு பண்ணாங்கன்னா அது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பெரிய ஒரு சிக்கலா மாறும். இன்னைக்கு அந்த ஒரு பேர்டன் பார்த்தோம்னா திமுகவுக்கு இல்லை, அந்த பேர்டன் இன்னைக்கு அதிமுகவுக்கு இருக்கு. நீட் இஷ்யூ வருதுன்னா அது அதிமுகவுக்கும் சிக்கலை ஏற்படுத்தும். இன்னைக்கு அதிமுக நினைச்சிருந்தாங்கன்னா திமுக வெளுத்து வாங்கிருக்கலாம் நீட் இஷ்யூல. ஆனா நீட் இஷ்யூவை நீங்க ஸ்ட்ராங்கா கையில் எடுக்க முடியாது. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் முரண் இருக்கு, முரணான ஸ்டாண்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரியான பிரச்சனை இன்னைக்கு திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இல்லை. ஏன்னா அவங்க பவர்ல ரொம்ப நாளா இல்லை, அதனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருக்காங்க. ஆனா ஐடியாலஜிக்கலா பார்த்தோம்னா பெரிய முரண்கள் நிறைய இருக்கு. விசிகே உள்ள இருக்காங்க. விசிகே நீங்க எதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறீங்க? எம்டிஎம்கே நீங்க எதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறீங்க? ஏகப்பட்ட முரண்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு அலைன்ஸ் தான் இது. ஓகே, ஆனா உடையாது. ஆமா, ஆனா இப்போதைக்கு இந்த சிறிய கட்சிகள் கையில லெவரேஜ் இல்லை. காங்கிரஸ் கிட்டையும் ஒரு லெவரேஜும் இல்லை, மற்ற சிறிய கட்சிகள்ட்டையும் ஒரு லெவரேஜும் இல்லை. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? இங்கதான் இருந்தாலும். தமிழ்நாட்டில் நேற்று ஒரு புதிய கட்சி அறிவிக்கப்பட்டிருக்கு. கட்சியோட பேரு சொல்ல கொஞ்சம் நேரம் ஆகும், பொறுத்துக்குங்க. அனைத்து இந்திய பார்க்காம சொல்லணும், பார்க்காம சொல்ல முடியாது, அவங்களாலே சொல்ல முடியாது. அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சசிகலா அம்மையார் கட்சியுடைய பேர் அறிவிச்சிருக்காங்க. தென்னந்தோப்பு சின்னமா. எப்படி பாக்குறீங்க? என்ன நோக்கம்? இப்ப திருமுருகன் காந்தி கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆக்டிவ் ஆகுறாருன்னா நம்ம எலெக்ஷனோட கம்பேர் பண்றோம்ல, அதே மாதிரிதான் சசிகலா அவர்களையும் நம்ம பார்க்கணும். சசிகலா அவர்கள் அதிமுகல இருந்து ஓரங்கட்டப்பட்டு ஏகப்பட்ட ஆண்டுகள் ஆயாச்சு. சசிகலா அவர்கள் இபிஎஸ் அவர்களை ஒரு எதிரியா அறிவித்து பல ஆண்டுகள் ஆயாச்சு. அப்படி இருக்கும்போது சசிகலா அவர்களோட ஸ்டாண்ட்ல எந்த மாற்றமுமே இல்லை. ஆனா இந்த அரசியல் நிலைப்பாட்டை வைத்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு நாள் ஆச்சு? அதுவும் கரெக்டா எலெக்ஷன் கிட்ட வரும்போது அந்த கட்சி சின்னம் அறிவிக்கிறாங்க, கட்சி பேரை அறிவிக்கிறாங்க. சசிகலா கட்சினே வச்சுப்போம், சிம்பிளா இருக்கும். ஏன் இதுக்கெல்லாம் இவ்வளவு டைம் ஆகுது? குறிப்பா ஏன் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க? இப்ப பார்த்தோம்னா எல்லாரும் தேவர் கம்யூனிட்டி ஓட்ஸை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. திமுகவை பொறுத்தளவுல நம்ம இனி தேவர் ஓட்ஸை பிரிக்கிறதெல்லாம் தாண்டி டைரக்டா நம்ம தேவர் ஓட்ஸை வாங்கிடலாம். ஏன்னா அவங்களும் ஒரு கட்சிக்கு கீழே கன்சாலிடேட் ஆகி பாக்குறாங்க. இவங்க டிடிவி தினகரன் அவர்கள் கட்சிக்கு கீழே ஒருங்கிணைந்து பாக்குறாங்க. பெருசா அதிகாரத்தை ருசிக்க முடியல. அதிமுகவை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பும் இல்லைன்றதை இப்ப புரிஞ்சிருப்பாங்க. சோ அவங்களும் அதிருப்தியில தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு கட்சியோட போய் நம்ம சேர்றது பெட்டர் அப்படின்ற இடத்துலதான் இருப்பாங்க. அதிமுகல போய் சேர்றது கஷ்டம். ஏன்னா அவங்களோட வருத்தமே என்ன? ஒரு காலத்துல நமக்கு அதிமுகல நிறைய செல்வாக்கு இருந்தது, இன்னைக்கு நமக்கு பெரிய செல்வாக்கு அதிமுகல இல்ல. இன்னைக்கும் அது அப்படிதானே இருக்கு. அப்ப திமுக பாக்குறாங்க, வரலாற்று ரீதியா ட்ரெடிஷ்னலா தேவர் கம்யூனிட்டி அதிமுகவை பெருசா சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு நம்ம அவங்கள உள்ள கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ புதுசா ஒரு கட்சியை வச்சு உடைக்கிறத தாண்டி
நம்ம டைரக்டா இறங்கி இந்த ஓட்ஸை வாங்க பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் இப்ப ஓபிஎஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்றாங்க. ஓபிஎஸ் அவர்களும் இன்னைக்கு திமுக போய் சேர்றாருன்னா அவரும் பாக்குறாரு ஒரு வாய்ப்பு இருக்கு, அந்த ஓட்ஸை நம்ம இப்ப இங்க உள்ள கொண்டு வரதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அவர் பாக்குறாரு. சோ இப்ப அவர் சுற்றுப்பயணம் எல்லாம் போறாரு, அந்த வேலையெல்லாம் திமுக பண்றாங்க. ஓபிஎஸ் அவர்கள் சுற்றுப்பயணம் போற இடங்கள்லாம் பாருங்க, தேனி, ராமநாதபுரம், சோ தேவர் கம்யூனிட்டி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் சுற்றுப்பயணம் போறாரு. ஸோ அவரு சவுத்தை கன்சாலிடேட் பண்றதுக்கான வேலைகள் எல்லாம் பாக்குறாரு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா 2021 சவுத்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க திமுக. எனக்கு தெரிஞ்சு 58 சீட்ஸ் நம்ம கண்டஸ்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதான் ஒரு 60ல் 40 என்னமோ அடிச்சுட்டாங்க அவங்க. 3ல் 2 சீட்டு 3:2 ரேஷியோல அங்க ஜெயிச்சிருக்காங்க. சவுத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க 21ல. ஸோ இப்போ அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா நம்ம கட்சியை அந்த இடங்கள்ல ஸ்ட்ரென்தன் பண்ணிடலாம். போன தடவை டிடிவி ஓட்ஸை உடைச்சது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இன்னைக்கு அதை தாண்டி நம்ம கட்சியும் அங்க ஸ்ட்ராங் ஆகிடலாம். அது போக டிடிவி ஒரு கட்சி வச்சிருந்தாருல, அந்த கட்சி வச்சிருக்காருன்னா ஒரு நிலைப்பாடு இருக்கு, அந்த நிலைப்பாட்டை மக்கள் ஏத்துக்கிறாங்க. நம்மளால திமுக கூடயும் போக முடியாது, அட் த சேம் டைம் அதிமுகவையும் எதிர்த்தாகணுன்ற அந்த இடத்துலயும் நிறைய மக்கள் இருக்காங்க. ஸோ அந்த ஓட்ஸை உடைக்கிறது சசிகலா அவர்கள் யூஸ் ஆவாங்க. சசிகலா அவர்கள் அதனால இப்ப எலெக்ஷன் முன்னாடி கரெக்டா வராங்க. சசிகலா அவர்களுக்கு இது வசதி தான், இபிஎஸ்சியும் தோக்கடிச்சிடலாம். சசிகலா அவரோட எதிரி தானே அவங்க. ஸோ இபிஎஸ்சியும் தோக்கடிச்சிடலாம், அட் த சேம் டைம் கொஞ்சம் ஓட்ஸையும் நீங்க உடைச்சிடலாம். ஏன்னா இப்ப டிடிவி நிறைய ஓட்ஸை விட்டு போயிருப்பாரு. டிடிவியோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே இபிஎஸ் எதிர்ப்பாளர்கள். ஸோ டிடிவி அங்க போனாலும் அந்த ஓட்ஸ் எல்லாமே அங்க போகும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அதிருப்தியாளர்கள் அங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம பிரிச்சிடலாம், அந்த ஓட்ஸை நம்ம பிரிச்சிடலாம்னு இடத்துக்கு சசிகலா அவர்கள் வராங்க. ஸோ அதனால ஒரு சைட்ல திமுக அக்ரெசிவா சவுத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு சைட்ல சசிகலா மாதிரியான ஆட்கள் ஏதோ ஒரு வகையில மறைமுகமா திமுகவுக்கு ஆதரவான ஒரு விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பிளான் பண்ணி பண்றாங்களா நான் சொல்லல, ஆனா அவங்களோட செயல்பாடு திமுகவுக்கு சாதகமாக தான் அமையும். நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.